மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 22/2/2025 இன்று நடைபெற்ற NMMS தேர்வில் பார்ட் 2 SAT வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இதுக்கு முன்னாடி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வீடியோ போட்டிருப்போம். அது எந்த வினாவுக்கு எந்த விடை அந்த ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம். பட் இந்த வீடியோவில் ஒவ்வொரு வினாவுக்குமான விடை எப்படி வந்தது அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம சொல்ல போகிறோம். SAT வினாத்தாளில் மொத்தம் 90 வினாக்கள் இருக்கும். வினாயின் 91லிருந்து 180 வரைக்கும் ஆக மொத்தம் 90 வினாக்கள் இருக்கும். முதல் 20 வினாக்கள் கணித பாடத்திலிருந்தும், அடுத்த 35 வினாக்கள் அறிவியல் பாடத்திலிருந்தும், அதற்கு அடுத்த 35 வினாக்கள் சமூக அறிவியல் பாடத்திலிருந்தும் கேட்கப்பட்டிருக்கும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் SAT வினாத்தாள் எளிமையாகத்தான் கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கணித பாடத்தில் ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் இருக்குது. இந்த வீடியோவில் கணித பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்த 20 வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 91. ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் பின் வருவனவற்றுள் எது அம்முக்கோணத்தின் 3வது பக்கமாக அமையும்? பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதேனும் இரு பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த 3 அளவுகளில் பெரிய அளவு இருக்குது பாருங்கள். ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்க அளவுகள் இருக்கும். அதில் மிகப்பெரிய மதிப்பு அதை நம்ம எடுத்துக்கணும். மற்ற இரு பக்கங்களின் கூடுதலை விட அது குறைவாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கணும். இப்போ முதல் ஆப்ஷனில் இருக்கிறத 3வது பக்கமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த முக்கோணத்தின் பக்கங்கள் 3, 5, 2 அப்படின்னு வரும். இதில் மிகப்பெரிய பக்கம் 5, மற்ற இரு பக்கங்கள் 3 + 2. இவற்றின் கூடுதல் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. இந்த கூடுதல் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். அடுத்து 2வது ஆப்ஷனுக்கு போயிடலாம். 3, 5 ஆல்ரெடி முக்கோணத்தின் 2 பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அந்த முக்கோணத்தின் 3வது பக்கமாக 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது இந்த இரு பக்கங்களின் கூடுதல், அதாவது 6 அப்படிங்கிறது மிகப்பெரிய பக்கம் இல்லையா, 3 + 5 அப்போ 8. கண்டிப்பாக இதுதான் பெரிதாக இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டு. இருந்தாலும் மற்ற ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது 8 சென்டிமீட்டர். இப்போ 8 சென்டிமீட்டர் இருந்தால் பெரிய அளவு. அந்த பெரிய பக்க அளவு மற்ற இரு பக்க அளவை விட சிறியதாக இருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், மற்ற இரு பக்க அளவுகளின் கூடுதல் சமமாக இருக்குது. ஒருவேளை 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 3வது பக்கம் 9 சென்டிமீட்டராக எடுத்துக்கிட்டோம்னா மற்ற இரு பக்கங்களின் கூடுதல் தான் அதிகமாக இருக்கணும். 3 + 5 பாருங்கள், 3வது பக்கம் தான் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு முக்கோணத்தின் 3 பக்க அளவுகளில் பெரிய பக்க அளவானது மற்ற இரு பக்க அளவுகளின் கூடுதலை காட்டிலும் குறைவாக இருக்கணும். அந்த கூடுதல் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. அடுத்தது கேள்வி எண் 92. பின் வருவனவற்றுள் x-3 ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை எது? 4 ஆப்ஷன்லேயும் 4 கோவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் ஆப்ஷனில் இருக்கிற கோவையின் காரணிகளை கண்டுபிடிச்சிடலாம். காரணிகள் என்ன? ஒரு கோவையை ஒன்றுக்கு மேற்பட்ட கோவைகளின் பெருக்கற்பலனாக எழுதுவது தான் காரணிப்படுத்துதல். இப்போ x² - 4x + 3. இப்போ இந்த கடைசி தனி உறுப்பு, இந்த மாறிலி உறுப்பு பார்த்திங்கன்னா வர்க்க எண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா வர்க்க எண் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த மாறிலி உறுப்பு இரு எண்களின் பெருக்கற்பலனாகவும் இது இரு எண்களின் கூடுதலாகவும் இருக்கணும். அதாவது கூட்டினா -4, பெருக்குனா +3 இருக்கணும். இப்போ 3 3, 2க்கு மைனஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கூட்டணும். கூட்டினா -4 கரெக்டாக இருக்குது. இப்போ x-1 x-3 ஆகிய 2 கோவைகளும் இந்த பல்லுறுப்புக்கோவையின் பெருக்கற்பலனாக அமையும். ஆகவே இதன் காரணிகள் x-1, x-3. இப்போ x-3 என்பதை ஒரு காரணியாக இருக்குது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 1. மற்ற 3 ஆப்ஷனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக x-3 ஒரு காரணியாக அமையாது. கேள்வி எண் 93. Pயின் மதிப்பு -15 மற்றும் Q +5 எனில் P - Q / P + Qவின் மதிப்பு காண்க. பாருங்கள், Pயோட வேல்யூ Qவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்.
அதாவது பியோட வேல்யூ -15 மைனஸ் கியூவோட வேல்யூ 5 வகுத்தல் பியோட வேல்யூ -15 ப்ளஸ் கியூவோட வேல்யூ 5. ரெண்டுமே மைனஸ், அப்போ கூட்டி மைனஸ் தானே போடணும். இப்போ -20 வகுத்தல் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு. அப்போது பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்கான குறி போடணும். இப்போ -10 அப்படின்னு வரும். ஒரு குறை எண்ணை மற்றொரு குறை எண்ணால் வகுக்கும்போது நமக்கு ஆன்சர் ப்ளஸில் தான் கிடைக்கும். சுருக்குனிங்கன்னா 2 முறை இருக்குது. 20 எத்தனை 10 இருக்குது? 2 முறை இருக்குது. ஸோ +2 என்பது சரியான விடை. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 94. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அளவுகள் பாருங்கள். இது ஒரு செவ்வகம். செவ்வகத்தின் மொத்த நீளம் 30 மீட்டர், மொத்த அகலம் 20 மீட்டர். இதில் ஷேட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா 2 மீட்டர். அப்போ இது ஃபுல்லாக அகலம் 2 மீட்டர், அதேமாதிரி இது ஃபுல்லாகவும் 2 மீட்டர் தான். இப்போ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு மட்டும் கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த லென்த் எடுத்துக்கலாம். லென்த்து 30 மீட்டர், பிரெத்து 2 மீட்டர். இப்போ பரப்பளவு 30 × 2 60 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இது எடுத்துக்கலாம். அகலம் 2 மீட்டர், லென்த் எவ்வளோ? 20 மீட்டர். 20 × 2 40 மீட்டர் ஸ்கொயர். மொத்தம் 100 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா இந்த பகுதியானது 2 முறை நம்ம கால்குலேஷனில் எடுத்துக்கிட்டோம். அதாவது 2 × 2ன்ற சதுரத்தை 2 முறை எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 2 × 2னா இந்த பகுதி மட்டும் 4 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 4 மீட்டர் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 100ல் 4 போயிடுச்சுன்னா 96 மீட்டர் ஸ்கொயர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் 4. சுருக்கமாக சொல்லிடலாம். இந்த படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. முதல்ல இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிக்கிட்டோம். 30 × 2 60 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம். 20 × 2 40 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஏரியா மட்டும் 2 முறை கணக்கில் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால் 2 × 2 இதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் 96 மீட்டர் ஸ்கொயர் அல்லது 96 சதுர மீட்டர். கேள்வி எண் 95. முக்கோணம் ஏபிசியில் கோணம் சி சமம் 100 டிகிரி மற்றும் ஏசி சமம் பிசி எனில் கோணம் பியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக ஒரு டயக்ராம் வரைஞ்சி பார்த்துக்கலாம். முக்கோணம் ஏபிசி முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இதுக்கு பேர் கொடுத்துடலாம் ஏபிசி. இப்போ என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கோணம் சி 100 டிகிரி. இப்போ இந்த கோணம் 100 டிகிரியாக எடுத்துக்கலாம். ஏசி சமம் பிசி. இந்த 2 பக்க அளவுகளும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசின்னா இந்த பக்க அளவு, பிசின்னா இது. இந்த 2 கோடுகள் போட்டோம்னா என்ன அர்த்தம்? இந்த 2 பக்க அளவுகளும் சமமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ஒரு இருசம பக்க முக்கோணம். இருசம பக்க முக்கோணத்தின் பண்புகள் நம்ம படிச்சிருப்போம். சமமான பக்கங்களுக்கு எதிரே அமைகின்ற கோணங்கள். இப்போ இது சமமான பக்கம் அப்படின்னா இதற்கு ஆப்போசிட் கோணமும், இப்போ இது சம பக்க அளவு இல்லையா, இது 2 சம பக்க அளவுகள். இப்போ இதனுடைய எதிர்கோணம். இப்போ சம பக்கங்களுக்கு எதிரே அமைகின்ற கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். இதுதான் அந்த பண்பு. இப்போ முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ இது 100 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இந்த ரெண்டும், அதாவது ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற கோணங்களின் கூடுதல் 80 டிகிரியாக இருக்கணும். ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கும். இதுவும் எக்ஸ்னால் இதுவும் எக்ஸ் தான். இப்போ 2x = 80 டிகிரி, எக்ஸ் = 40 டிகிரி. இப்போ கோணம் ஏவும் 40 டிகிரியாக இருக்கும், கோணம் பியும் 40 டிகிரியாக இருக்கும். நமக்கு கோணம் பி அளவு தான் கேட்குறாங்க, 40 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 96. இரு தசம எண்களின் வித்தியாசம் 56.58. அவற்றுள் ஓர் எண் 26.13 எனில் மற்றொரு எண் என்ன? ஒரு எண் நமக்கு கொடுத்துட்டாங்க 26.13, மற்றொரு எண் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த இரு தசம எண்களின் வித்தியாசம் 56.58 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசம் அப்படின்னாவே பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். 2 எண்களின் வித்தியாசமே 56.58 வருதுன்னா ஒரு எண் 26.13னா மற்றொரு எண் இதை விட கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கணும். இப்போ பெரிய எண் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் மைனஸ் 26.13 கழிச்சா எவ்வளோ வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 56.58.
மைனஸ் 26.13 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ 56.58ஐயும் 26.13ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும். 11 மிச்சம் 1 7, 12 மிச்சம் 1 8. இப்போ 82.71 என்பது சரியான விடை, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 97, a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரின் மதிப்பு. இரண்டுமே முற்றொருமைகள் தான். முற்றொருமைகள் தெரிஞ்சதுன்னா அழகாக ஆன்சர் பண்ணிடலாம். a + b ஹோல் ஸ்கொயர் அதனோட மதிப்பு அனைவருக்கும் தெரியும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற மைனஸ். அடுத்தது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ மைனஸ் காமனாக வெளியே இருக்குன்னா என்ன அர்த்தம்? மைனஸால் ஒவ்வொரு உறுப்புகளையும், இந்த 3 உறுப்புகளையும் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ab அப்படின்னு ஆயிரும். இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம்? கூட்டினா நமக்கு 0 கிடைக்கும். இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 0 கிடைக்கும். நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? ப்ளஸ் 2ab, இங்கே ஒரு ப்ளஸ் 2ab, ஆக மொத்தம் 4ab. 4 இன்ட்டு ab சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 98, கொடுக்கப்பட்ட அட்டவணையிலிருந்து எக்ஸ் மற்றும் ஒய்க்கான சரியான தொடர்பு என்ன? அட்டவணை கொடுத்துருக்காங்க. எக்ஸின் மதிப்புகள் 2 அப்படின்னு பிரதியிட்டோம்னா ஒய்யோட மதிப்பு 1 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸோட மதிப்பு 4ன்னு பிரதியிட்டோம்னா ஒய்யோட மதிப்பு 2ன்னு கிடைக்கும். எக்ஸ் சமம் 6னா ஒய்யின் மதிப்பு 3. எல்லாமே பாருங்கள் அதனுடைய பாதி தான். ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம இன்புட் கொடுத்தோம்னா ஒய்யோட மதிப்பு நமக்கு கிடைக்கணும். இப்போ எக்ஸோட மதிப்பு 2ன்னு கொடுத்தா ஒய்யோட மதிப்பு 1ன்னு சொல்லியிருக்காங்க, அதனோட பாதி. இப்போ ஒய்யோட மதிப்பு வேணும்னா எக்ஸின் மதிப்பை 2ஆல் வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ x/2 அப்படிங்கிறதும் 1 தான். எக்ஸை 1/2ஆல் பெருக்கு அப்படிங்கிறதும் ரெண்டுமே 1 தான். இப்போ இந்த இவற்றிற்கு இடையிலான தொடர்பு, ஆகவே எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையிலான சரியான தொடர்பு y = 1/2 × எக்ஸ். சரியான விடை, ஆப்ஷன் 3. ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுங்க, எக்ஸை 2ஆல் வகுத்தா 1, அப்போது ஒய்யோட வேல்யூ 1. எக்ஸுக்கு பதிலாக இங்கே 4ன்னு கொடுங்க, 4 2ஆல் வகுத்தா 2, ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க 2. எக்ஸின் மதிப்பு இங்கே 6ன்னு கொடுத்தீங்கன்னா 6 2ஆல் வகுத்தா 3, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ சரியான தொடர்பு y = 1/2 × எக்ஸ். கேள்வி எண் 99, ஒரு விடுதியில் 75 மாணவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் 15 மாணவர்கள் விடுதியில் சேர்ந்து கொண்டனர் எனில் அவ்வுணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு வழங்கப்படும்? இந்த கொஷின் பார்த்திங்கன்னா வாழ்வியல் கணிதத்தில் நேர்மாறல் எதிர்மாறல் அந்த பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு விடுதி அப்படின்னா ஹாஸ்டலில் 75 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை 15 மாணவர்கள் அந்த ஹாஸ்டலில் கூடுதலாக சேர்ந்துக்கிட்டாங்கன்னா, இப்போ 90 மாணவர்கள் இருந்தாங்கன்னா அதே ஃபுட்டு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 அளவுகள் கொடுத்துருக்காங்க. விடுதியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, அடுத்தது அவர்களுக்கு தேவையான உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படிங்கிற 2 அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் 75 மாணவர்களின் எண்ணிக்கை, அவங்களுக்கான ஃபுட்டு 30 டேஸ்க்கு வருது. கூடுதலாக மறுபடியும் 15 மாணவர்கள் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ 90 மாணவர்களுக்கு அதே உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த உணவு சீக்கிரமாகவே தீர்ந்துடும் இல்லையா? இப்போ நாட்களின் எண்ணிக்கை குறையும். 2 அளவுகளில் ஒன்று அதிகரிக்குது மற்றொன்று குறையுது அப்படின்னாவே எதிர்மாறல், அதாவது எதிர்விகிதம். எதிர்மாறலில் நிலைத்த மாறிலி x × y. மாணவர்களின் எண்ணிக்கையை எக்ஸாகவும் நாட்களின் எண்ணிக்கை ஒய்யாகவும் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும். 75 × 30 = 90 × இது நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம். இப்போ பெருக்கலாக இருக்கிற 90 இந்த பக்கம் அனுப்பிடலாம், வகுத்தலாயிரும். அப்போ தான் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ 75 × 30 ÷ 90 = எக்ஸ்.
ஒரு 30 30, 3 30 90, 75 3ஆல் வகுத்துக்கலாம். 2 3 6 மீதி 1 3 பாஞ்சு. இப்போ 25 நாட்களுக்கு அந்த உணவு போதுமானதாக இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 2. பாருங்கள், சுருக்கமாக சொல்லிடலாம். 75 மாணவர்களுக்கு அந்த ஃபுட்டு 30 நாளுக்கு வருதுன்னா 90 மாணவர்களுக்கு அந்த ஃபுட்டு 25 நாட்களுக்கு தான் பத்தும். கேள்வி எண் 100. 8ஆம் வகுப்பு படிக்கும் 40 மாணவர்கள் ஒரு தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்புள்ளி விவரத்தின் முகடு என்ன? முகடு அப்படின்னாவே எந்த ஒரு மதிப்பானது திரும்ப திரும்ப அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கோ அதுதான் முகடு. நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? 40 மாணவர்களின் அவர்கள் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மதிப்பெண்கள் 20 மார்க் எடுத்தவங்களோட எண்ணிக்கை 4. அப்போ 20 4 முறை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். 21 மதிப்பெண்கள் 5 மாணவர்கள் எடுத்திருக்காங்கன்னா அப்போ 21 அப்படிங்கிற விவரம் 5 முறை ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அதன்படி பார்க்கும்போது 23 11 முறை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ எந்த ஒரு விவரமானது அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. ஸோ 23 மதிப்பெண்கள் 11 முறை அதிகபட்சமாக இருக்குது. அப்போ 23 என்பது தான் முகடு, 11 அப்படின்னு நீங்கள் குறிச்சிடக்கூடாது. இப்போ 11 மாணவர்களின் மதிப்பெண் 23 23 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ முகடு 23 என்பது சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 101. கயல் என்பவர் ரூபாய் 27,000 ஒரு மாத சம்பளமாக பெறுகிறார். தனது சம்பளத்தை கல்வி, சேமிப்பு மற்றும் வீட்டு வாடகைக்காக 3:2:4 எனும் விகிதத்தில் செலவிடுகிறார் எனில் அவருடைய மொத்த சேமிப்பு சதவீதம் டேஸ். இப்போ சேமிப்பு கேட்கல, சேமிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க. தன்னுடைய மொத்த சம்பளம், மாத சம்பளம் ரூபாய் 27,000. அந்த 27,000 எப்படி செலவு பண்ணுறார் அப்படின்னா, கல்வி, சேமிப்பு, வீட்டு வாடகை. கல்விக்கு 3 பங்குகளும், சேமிப்பிற்காக 2 பங்குகளும், வீட்டு வாடகைக்காக 4 பங்குகளும் செலவிடுகிறார். இப்போ பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக மொத்தம் எத்தனை பங்குகளாக பிரிக்கிறாரு? 3 2 4. ஆக மொத்தம் 5 + 4 9 பங்குகளாக பிரிக்கிறார். கயல் என்பவரின் மாத ஊதியம் 27,000. அவர் அந்த சம்பளத்தை செலவு செய்யும் விகிதம் 3:2:4. அந்த விகிதங்கள், அதாவது அந்த பங்குகளை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ 27,000 9ஆல் வகுக்கணும். வகுத்திங்கன்னா உங்களுக்கு 3000 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 3 பங்கு கல்விக்காக, கல்விக்கு 3 பங்கு. ஸோ 3 × 3000 9,000. கல்விக்காக 9,000 செலவு பண்ணுறாரு. அடுத்தது இந்த 2ங்கிறது சேமிப்பு. இப்போ சேமிப்புக்காக 2 பங்கு. ஒரு பங்குங்கிறது 3000னா 2 பங்கு 6,000. அடுத்தது வீட்டு வாடகைக்காக 4 பங்கு, 4 3 12. இப்போ 12,000. ஆக மொத்தம் ஆட் பண்ணி பாருங்கள், 27,000 மிகச்சரியாக வரும். இப்போ சேமிப்புக்காக செலவு பண்ணுறது 6,000 ரூபாய். இப்போ சேமிப்பு தொகை கேட்கல, சேமிப்பு சதவீதம் கேட்குறாங்க. இப்போ மொத்த சம்பளம் 27,000. 27,000ல் 6,000 ரூபா சேவ் பண்ணுறாரு அப்படின்னா 100க்கு எவ்வளோ? இதுதான் சதவீதம். பாருங்கள், இந்த 3 0க்கு இந்த 3 0 போயிடுச்சு. இதை 3ஆல் வகுங்க. 2 3 6. இதை 3ஆல் வகுத்திங்கன்னா 9. அப்போ 200 9ஆல் வகுக்கணும். பாருங்கள், 200 9ஆல் வகுத்துக்கலாம். 2 9 18 மீதி 2. ஒரு 0 இறக்கி எழுதிடுங்க. 2 9 18 மீதி 2. தசம் புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 9 18 மீதி 2. எத்தனை தடவை வகுத்தாலும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 2 2 2 2ன்னு தான் கிடைக்கும். ஸோ 22.22% சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 102. தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 4,400ஆகவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 4,600ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரே அசல் ஒரே வட்டி வீதம் தான். 2 ஆண்டுகளில் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 4,400 கிடைக்குதாம். 3 ஆண்டுகளில் 4,600 கிடைக்குது. அப்போ அந்த அசல் வட்டி வீதம் எவ்வளோ, எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI = PNR/100.
மொத்த தொகைக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எஸ்ஐன்னு எடுத்துக்கலாம், ஐன்னு எடுத்துக்கலாம். இந்த 4400 அப்படிங்கிறது என்னது? மொத்த தொகை தான். இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100 ப்ளஸ் அசலையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு மொத்த தொகை எவ்வளோன்னு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 4400. இப்போ அசல் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறத எடுத்துக்கலாம், 4000ஆகவும் வட்டி வீதம் 5% எடுத்துக்கலாம். காலம் எவ்வளோ? 2 ஆண்டுகள் இன்ட்டு 2 இன்ட்டு 5/100 ப்ளஸ் 4000 ஈக்குவல் டு 4400 வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 2 10 10 இன்ட்டு 40 400 ப்ளஸ் 4000 ஈக்குவல் டு 4400 கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு தான். இருந்தாலும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நம்ம சரி பார்த்துக்கலாம். PNR பி வந்து 4000 தான், எண்ணுக்கு பதிலாக நம்ம 3 அப்படின்னு போடணும். ஆர் வந்து 5% தான், 5/100 ப்ளஸ் இந்த அசல் 4000 கூட்டம் எவ்வளோ கிடைக்குதா? 4600 கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடுச்சு. 3 பாஞ்சு 15 4 60, இங்கே ஒரு ஜீரோ. அப்போ 600 ப்ளஸ் 4000 ஈக்குவல் டு 4600 கரெக்டாக தான் இருக்குது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 103 0.6 ஸ்கொயர் ப்ளஸ் 0.4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 0.24 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏவோட வேல்யூ 0.6, பியோட வேல்யூ 0.4. ஏன்னா 0.6ஐயும் 0.4ஐயும் பெருக்கி பாருங்கள், 0.24. அதுதான் 2 இன்ட்டு ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படிங்கிறது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏவோட வேல்யூ 0.6 மைனஸ் பியோட வேல்யூ 0.4, ரெண்டையும் கழித்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 0.2ன்னு கிடைக்கும். 0.2 ஸ்கொயர் எவ்வளோ? 0.2 இன்ட்டு 0.2 2 4, இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், மொத்தம் 2 ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும். இப்போ 0.04 அப்படின்னு ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணலாம். ஒருவேளை இது இயற்கணித முற்றுரிமை வடிவத்தில் தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் விரிவாக்கம் பண்ணிக்கலாம். 0.6 ஸ்கொயர் எவ்வளோ? 0.36 ப்ளஸ் 0.4 ஸ்கொயர் எவ்வளோ? 0.16. நீங்கள் 1.6ன்னு போட்டக்கூடாது, அப்படி தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. 0.4 இன்ட்டு 0.4 நாங்கள் 16, 2 ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும். மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா 0.48ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டிட்டு அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் கூட்டுங்க, மிச்சம் 1 0.52ன்னு வரும். 0.52லேருந்து 0.48 மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு கழிக்க சிரமமாக இருந்ததுன்னா 1 கீழே 1 கூட எடுத்து எழுதிக்கலாம். 0.52 0.48 இதுலேருந்து இதை கழிக்கணும். 10ல் 1களிலிருந்து 1 நம்ம வாங்கிட்டோம்னா 12ல் 8 போயிடுச்சுன்னா 4, இங்கே 4 தான் இருக்கும், 0. இப்போ 0.04 என்பது சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 104 15 ப்ளஸ் 16 1ஆம் இலக்கம் என்ன? இந்த கணக்கு வந்து விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கத்தை கண்டறிதல். 15 முறை பெருக்க தேவையில்லை. அப்படி விரிவாக்கம் பண்ணும்போது 1ஆம் இலக்கத்தில் என்ன வரும்? அடிமானத்தின் ஃபஸ்ட்டு டிஜிட் நம்ம பார்க்கணும், 1ஆம் இலக்கத்தை பார்க்கணும். இதில் 5, இதில் 6. 5ன்னு வந்தால் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் 5 தான். ஒருவேளை அடிமானத்தின் 1ஆம் இலக்கம் 6ன்னு வந்துச்சுன்னா விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் 6 தான். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் 0, 1, 5, 6 ஆகிய 4 எண்களும், ரெண்டாவது கேட்டகரியில் 4, 9 ஆகிய எண்களும், மூன்றாவது கேட்டகரியில் பேலன்ஸ் இருக்கிற 2, 3, 7, 8 ஆகிய எண்களும் வரும். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறது அடிமானத்தின் 1ஆம் இலக்கமாக இருந்தால் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் அதே தான் வரும். இப்போ 15 அடுக்கு 15 விரிவாக்கம் பண்ணும்போது அதனுடைய 1ஆம் இலக்கம் 5ஆகத்தான் இருக்கும்.
இதில் அடிமானத்தின் 1ஆம் இலக்கம் 6ன்னு வந்ததுனால விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் 6ஆக தான் வரும். கூட்டும்போது 11, அதில் 1ஆம் இலக்கம் 1. சரியான விடை ஆப்ஷன் 3. விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கத்துக்காக மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது கேள்வி எண் 105. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 25 சதுர சென்டிமீட்டர். மேலும் அதன் ஒரு மூலைவிட்டம் மற்றொரு மூலைவிட்டத்தைப் போல் 2 மடங்கு எனில் அவ்விரு மூலைவிட்டங்களின் கூடுதல். ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக நம்ம படிக்கணும். சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 2 இருக்குது. சாய் சதுரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் கொடுக்கப்பட்டிருந்தால் BH சதுர அலகுகள். சாய் சதுரத்தின் 2 மூலைவிட்ட அளவுகள் கொடுக்கப்பட்டிருந்தால் ஃபார்முலா 1/2 × D1 × D2 சதுர அலகுகள். நமக்கு இங்கே மூலைவிட்டங்களின் அளவு தான் கொடுத்துருக்காங்க, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு மூலைவிட்டம் மற்றொரு மூலைவிட்டத்தை போல் 2 மடங்கு. இப்போ D1 Xன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா D2 அதனுடைய 2 மடங்கு 2X ஆக இருக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 1/2 × D1 X ஆகவும் D2 2X ஆகவும் எடுத்துக்கிட்டோம்னா பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 25 சதுர சென்டிமீட்டர். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். X² வரும். இங்கே 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5. இப்போ ஒரு மூலைவிட்டம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இது 5 சென்டிமீட்டர். மற்றொரு மூலைவிட்டம் 2X அப்படின்னு இது 10 சென்டிமீட்டராக இருக்கும். அந்த 2 மூலைவிட்டங்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. 5 + 10 15 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 106. x⁻1/3 + x⁻1/3 = 14 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ x² அப்படின்னா x × x அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு நல்லாவே தெரியும். x³ அப்படின்னா x × x அப்படின்னு அர்த்தம். அடிமானத்தை 3 முறை பெருக்குங்க, அடிமானத்தை 2 முறை பெருக்குங்கன்னு அர்த்தம். ஒருவேளை எக்ஸின் அடுக்கு 1/2 இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா √x அப்படின்னு அர்த்தம். எக்ஸின் அடுக்கு 1/3 இருந்ததுன்னா √x அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸின் கனமூலம் ப்ளஸ் எக்ஸின் கனமூலம் ரெண்டையும் கூட்டினா 14 அப்படின்னு வரணும். இப்போ இது 7ஆக இருக்கணும், இது 7ஆக இருக்கணும். ஒரு எண்ணின் கனமூலம் 7ஆக வரணும் அப்படின்னா இப்போ இது 7³ இருக்கணும் இல்லையா? இப்போ √343 = 7. 343இன் கனமூலம் தான் 7. இப்போ எக்ஸோட வேல்யூ 343 சரிங்களா? இப்போ இது ஒரு 7 ப்ளஸ் இது ஒரு 7 ஆக மொத்தம் 14. இப்போ எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக நம்ம 343 அப்படின்னு கொடுத்தா தான் நமக்கு இங்கே ஆன்சர் 14ன்னு வரும். சரியான விடை ஆப்ஷன் 1. இப்போ இதில் வேணால் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். √343 ப்ளஸ் √343 = எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். 343இன் கனமூலம் 7 ப்ளஸ் 343இன் கனமூலம் 7 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 14 அப்படின்னு கிடைக்கும். கேள்வி எண் 107. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள அளவுகளின்படி உள்ள ஒரு சன்னலில் பொருத்த தேவைப்படும் கண்ணாடியின் பரப்பளவு. அதாவது இந்த படத்தின் இந்த கூட்டு உருவத்தின் மொத்த பரப்பளவு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கூட்டு உருவத்தில் என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செவ்வகம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு அரைவட்டம் இருக்குது. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலாவும் அரைவட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலாவும் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா LB சதுர அலகுகள். செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா அந்த செவ்வக வடிவத்தின் நீளமும் அகலமும் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் செவ்வகம். செவ்வகத்தின் நீளம் 7 அடி, அகலம் 5 அடி. இப்போ 7 × 5 therefore 35 சதுர அடி. அடுத்தது அரை வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். πr²/2 இல்லைன்னா 1/2/r² சதுர அலகுகள். இப்போ இந்த அரை வட்டத்தின் ஆரம் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 7. இந்த செவ்வகத்தின் நீளம் 7 அப்படின்னா இந்த அரை வட்டத்தின் விட்டம் 7 அடி. அப்போ ஆரம் 3.5 அடி. நாம் தான் கெஸ் பண்ணிக்கணும். இந்த 8.5
5 கழிங்க 3.5ன்னு வரும். இப்போ இது 3.5. இப்போ ஆரம் 3.5 இல்லைன்னா இந்த 7 அடியோட பாதி இதுவும் 3.5. இப்போ வட்டத்தின் இந்த அரை வட்டத்தின் ஆரம் 3.5 அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். இப்போ 1/2 × 22/7 ஆரம் எவ்வளோ 3.5 ஸ்கொயருங்கிறதுனால மீண்டும் ஒரு 3.5. இது 2ஆல் வகுத்துக்கலாம் 11. இது 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா 0.5. இப்போ நம்ம 11 பெருக்கல் 0.5 பெருக்கல் 3.5 எல்லாத்தையும் பெருக்கணும். 5 35 175. 2 இலக்கங்கள் கழித்து புள்ளி வைக்கணும். அப்போ 1.75 பெருக்கல் 11. இது ரெண்டையும் பெருக்கினீங்க அப்படின்னா 19.25 சதுர அடி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கூட்டணும். இப்போ 35 அதன் கூட 19.25 ஆட் பண்ணணும். இப்போ முழு எண்ணுக்கு தசம புள்ளி இந்த இடத்துல இருக்கிறதா அர்த்தம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 54.25 சதுர அடி கிடைக்குது. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 108. ஒரு சட்டையின் விலை 15% அதிகரித்து ரூபாய் 805க்கு விற்கப்படுகிறது எனில் அச்சட்டையின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சட்டையோட அசல் விலை, அதாவது ஆரம்ப விலை ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த சட்டையோடைய விலையில் 15% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ரூபாய் 805. வினாவை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சட்டையின் அசல் விலை அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சட்டையுடைய 15%, அதாவது எக்ஸின் 15% அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் பெருக்கல் 15/100. இப்போ இது எப்படி எழுதலாம்? 15x/100. அந்த சட்டையோட விலை கூட 15% அதிகரித்துன்னு என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். அந்த சட்டையோட விலை எக்ஸு, அந்த சட்டையின் 15% என்பது 15x/100. ரெண்டையும் கூட்டணும். எதுக்காக? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கூட்டினா எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 805 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதுதான் அந்த சமன்பாடு. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 100x எப்படி வரும்னா 100x + 15x/100 அப்படின்னு வரும். கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 100ஆல் தான் பெருக்கணும். = 805. 100x + 15x = 115x. வகுத்தில் இருக்கிற 100 அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ 805 × 100. இந்த 115 ஆப்போசிட் சைடு அனுப்புனா வகுத்தில் ஆயிரும். இப்போ எக்ஸோட வேல்யூ = 105 × 100 / 115. 5ஆல் வகுத்துக்கலாம். 20 முறை இருக்குது 100ல். 115ல் 23 முறை இருக்குது. 23. 23ஐயும் 805ஐயும் சுருக்கலாம். 805ஐ 23ஆல் வகுக்கலாம். 3 முறை இருக்குது. 3 3 9, 2 3 6 கழிச்சிங்கன்னா 11, 115ன்னு வரும். இங்கே 5ன்னு வந்ததுனால இப்போது 5 3 15 மிச்சம் 1, 2 5 10, 10 1 11. இப்போ வகுத்திங்கன்னா 35 முறை இருக்குது. அப்போ நமக்கு 35 பெருக்கல் 20, 2 35 70 இல்லையா? அப்போ 700. எக்ஸ் = 700 அப்படின்னா அந்த சட்டையின் அசல் விலை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ சட்டையின் அசல் விலை ரூபாய் 700 என்பது சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 109. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. PQR அப்படிங்கிறது ஒரு முக்கோணம். இந்த ஒரு முக்கோணத்துக்குள்ளே 2 முக்கோணங்கள் இருக்குது. அந்த 2 முக்கோணங்களும் செங்கோண முக்கோணங்கள். PQS அப்படிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம். PSR அப்படிங்கிறது மற்றொரு செங்கோண முக்கோணம். அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணம் PQRின் பரப்பளவு. இந்த பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இந்த பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா அடிப்பக்கமும் உயரமும் தேவை. இது அடிப்பக்கமாக எடுத்துக்கிட்டோம்னா இது உயரமாக எடுத்துக்க முடியும். அடிப்பக்கத்திலேருந்து அதன் உச்சிக்கு இடைப்பட்ட செங்குத்து தொலைவு. இப்போ உயரம் நமக்கு 12ன்னு தெரியுது. அடிப்பக்கம் நமக்கு என்னன்னு தெரியணும், அதாவது QR எவ்வளோன்னு தெரியணும். இது ஒரு செங்கோண முக்கோணம்னா
பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி QS கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு செங்கோண முக்கோணம்னா பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த SR இதனுடைய அளவை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல மேலே இருக்கிற இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணம் PQS எடுத்துக்கலாம். அதை வேணால் நம்ம ட்ரா பண்ணியே காட்டிடலாம். இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கர்ணம். இது மற்ற 2 பக்க அளவுகள். இது நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். QSP. பிதாகரஸ் மூன்றன் தொகுதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இதை கால்குலேட் பண்ணாமையே சொல்லிடலாம். 5, 12, 13 இது 3 தான் பிதகோரியன் மூன்றன் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 எண்கள் தான் செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக அமைய முடியும். இப்போ 12, 13 இருக்குன்னா இது 5 தான். ஒருவேளை எனக்கு பிதாகரஸ் மூன்றன் தொகுதி தெரில சார் அப்படின்னா பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த அளவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். கர்ணம் 13. ஸோ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற 2 பக்கங்கள் 12 ஸ்கொயர், இது எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் பிதாகரஸ் தேற்றம். 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169. 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144 ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியணுன்னா இந்த 144 அந்த பக்கம் அனுப்பிடுங்க, மைனஸ் ஆகிடும். இது எக்ஸ் ஸ்கொயர். 169 144 கழிச்சிங்கன்னா 25 வரும். 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணிடுங்க. எக்ஸோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். இப்போ QS கண்டுபிடிச்சிட்டோம், 5 சென்டிமீட்டர். இதே மாதிரி மற்றொரு செங்கோண முக்கோணமான PSRல் நாம் SR கண்டுபிடிக்க முடியும். இதுலேயும் பிதாகரஸ் மூன்றன் தொகுதி தான். 9, 12, 15 இந்த 3 அளவுகள் தான் பிதாகரஸ் மூன்றன் தொகுதி. இப்போ பாருங்கள், அந்த முக்கோணத்தையும் எடுத்து வரைஞ்சிக்கலாம். நம்ம இந்த இடத்துல செங்கோணம்னா இது கர்ணம், இது மற்ற 2 பக்கங்கள். செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதுதான் பிதாகரஸ் தேற்றம். அதாவது 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 15 ஸ்கொயர் எவ்வளோ? 225 ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் 144 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 144 ஆப்போசிட் சைடு அனுப்புனா கழித்தல் ஆயிரும். 225 144 போயிடுச்சுன்னா 81. 81 எப்படி எழுதலாம்? 9 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு. 2 பக்கம் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 9ன்னு வரும். அப்போ இது 9 சென்டிமீட்டர். இப்போ ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா அந்த முக்கோணத்தின் அடிப்பக்கமும் உயரமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த PQR முக்கோணத்தில் அடிப்பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். 5 + 4 14 சென்டிமீட்டர். உயரம் 12 சென்டிமீட்டர். இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். முக்கோணம் PQRின் பரப்பளவு ஈக்குவல் டு ஃபார்முலா 1/2 BH சதுர அலகுகள். 1/2 B எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். H எவ்வளோ? 12 சென்டிமீட்டர். இது சுருக்குனிங்கன்னா 7 12 84. இப்போ 84 சதுர சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 110 பொறுத்துக. எல்லாமே கனமுற்றுரிமைகள் தான். சரியான விடை கூட நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். A + B ஹோல் கியூப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. A + B ஹோல் கியூப் ஈக்குவல் டு A கியூப் ப்ளஸ் 3A² B ப்ளஸ் 3AB² ப்ளஸ் B கியூப் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். இதிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வரலாம். A கியூப் ப்ளஸ் B கியூப். இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் 3AB காமனாக இருக்குது. ஸோ 3AB காமனாக எடுத்துக்கிட்டால் இதில் ஒரு A இருக்கும், இதில் ஒரு B இருக்கும். இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ A + B ஹோல் கியூப் ஈக்குவல் டு A கியூப் ப்ளஸ் B கியூப் ப்ளஸ் 3AB இன்ட்டு A + B. இதுதான். அடுத்தது A கியூப் ப்ளஸ் B கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் இதிலேருந்தே நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ A + B ஹோல் கியூப்னு என்ன அர்த்தம்? A + B இன்ட்டு A + B ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கூட பிரித்து எழுத முடியும். இது அப்படியே இருக்கட்டும். A கியூப் ப்ளஸ் B கியூப் ப்ளஸ் 3AB இன்ட்டு A + B. A + B அப்படியே இருக்கட்டும். இது வந்து முற்றொருமை. A + B ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? A² ப்ளஸ் 2AB ப்ளஸ் B².
இந்த பக்கம் இருக்கிற +3ab இந்த டேர்ம் அப்படியே ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துருங்க, மைனஸ் ஆகிடும். -3ab இன்ட்டு a + b. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் a³ + b³ மட்டும்தான் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு a + b, இங்கே ஒரு a + b. ரெண்டையும் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா a + b பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே a² + 2ab + b² - 3ab அது மட்டும்தான் இருக்கும். ஈக்குவல் டு a³ + b³. இது பாருங்கள், ஒத்த உறுப்புகள். இது ரெண்டையும் கூட்ட முடியும். இது ரெண்டையும் கூட்ட முடியும். a + b இன்ட்டு a² + 2ab - 3ab. அப்போ நமக்கு -ab தான் கிடைக்கும், +b² ஈக்குவல் டு a³ + b³. இப்போ a³ + b³ ஈக்குவல் டு a + b இன்ட்டு a² - ab + b². எங்கே இருக்குது பாருங்கள், 3ல் இருக்குது. இது b. இதே மாதிரி தான் நம்ம சுருக்கணும்னா a - b³ ஈக்குவல் டு a³ - b³ - 3ab இன்ட்டு a - b. இப்போ a³ - b³ ஈக்குவல் டு a - b இன்ட்டு a² + ab + b². இப்போ சரியான விடை ஆப்ஷன் 1. ஒற்றுமையை மனப்பாடம் பண்ணுறதை விட இந்த மாதிரி சுருக்கி போட்டு பார்க்க தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அப்போ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். NMMS 2025 சேட் வினாத்தாளில் கணித பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்த 20 வினாக்களின் விடை விளக்கங்களையும் பார்த்துட்டோம். இதன் தொடர்ச்சியாக அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 35 வினாக்களின் விடை விளக்கங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.